அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, பூமியில் நம்ம நிறைவேற்றாத 3 விஷயங்கள் கியாமத் நாளையில் நம்மளை சொர்க்கத்திற்கு செல்ல விடாமல் தடையாக நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கடன். யார் ஒருவர் இறை வழியில் உயிர் தியாகம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஒவ்வொரு பாவத்தையுமே அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடுறான், ஆனால் கடனை தவிர அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் நபித்தோழர் மௌத்தாயிட்டாங்கன்னா ஜனாசா தொழுகையை தொழுக வைக்கிறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அவர் மீது ஏதேனும் கடன் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கடன் இருக்கும் பட்சத்தில் தொழுக வைக்க மாட்டாங்க, கடன் இல்லைன்னா தொழுக வைக்கிறாங்க. இதை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் கடனை நிறைவேற்றாமல் இருந்தால் கியாமத்து நாளையில் நமக்கு முன் நிறைவேற்ற சொல்லும் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் அறிவுறுத்துறாங்க. முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காம வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யணும். அப்புறம் கடன் வாங்கும் சூழ்நிலைமையில இன்ஷா அல்லாஹ் இந்த கடனை சீக்கிரம் நான் திருப்பி கொடுக்கணும் யா அல்லாஹ் அப்படின்னு நியத்து வச்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்கறது வாக்கு கொடுக்கறது. ஒருவருக்கு ஒரு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னால் சொன்ன நேரத்தில் நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு வாக்கு கொடுக்கணும். ஏதோ அப்போதைக்கு சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி வாக்கு கொடுத்தோம், அதை நிறைவேற்றாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கியாமத்து நாளையில் உயிர் பெற்று நிற்கும் அப்படிங்கிறத மறக்கக்கூடாதுன்னு ரசூல்லா சொல்கிறாங்க. இதில் அடுத்து நம்ம பார்க்குறது அமானிதம். ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்லி ரகசியமாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாலோ அல்லது ஒரு பொருளை அமானிதமாக கொடுத்து வச்சுருந்தாங்கன்னா அதை பாதுகாக்கணும். இல்லைன்னா மறுமையில் அதுவும் முறையிடும் அப்படின்னும் ரசூல்லா சொல்கிறாங்க. இது போல் இந்த மாதிரி விஷயங்களில் அல்லாஹு தஆலா உங்களையும் எங்களையும் பாதுகாப்பானாக. ஆமீன். இது போல் பயனுள்ள வீடியோக்களை பார்ப்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.